இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர், அடுத்த ஃபேக்டர் எக்கலாஜிக்கல் ஃபேக்டரு. ஸோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். இட் அஃபெக்ட்ஸ் த விட்டல் ப்ராசஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். ஸோ இப்போ வாட்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா எல்லா உயிரினங்களுக்குமான விட்டல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லைஃப் கிவிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் பிலீவ்டு தட் ஈவன் லைஃப் ஹேட் ஒரிஜினேட்டட் ஒன்லி இன் வாட்டர் டியூரிங் த எவல்யூஷன் ஆஃப் எர்த். ஸோ அப்போ லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரினம் எங்கே தோன்றுனுச்சு அப்படின்னா வாட்டர்லேருந்து தோன்றுனுச்சுன்னா தான் நம்பப்பட்டு இருக்கு இல்லையா. ஸோ வாட்டர் கவர்ஸ் மோர் தென் 70% ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ். இன் நேச்சர் வாட்டர் இஸ் அவைலபிள் டு பிளான்ட்ஸ் இன் 3 ways. ஸோ பிளான்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வகையில் நமக்கு வாட்டர் கிடைக்குது. என்னென்னு வந்து பார்த்தோன்னா தே ஆர் அட்மாஸ்பியரிக் மாய்ஸ்சர், அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அண்டு ப்ரிசிபிடேஷன், மழை வர்றது ரெயின், அண்டு சாயில் வாட்டர், மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர், ரைட்டா, அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the productivity and distribution of plants depend upon the availability of water. Further, the quality of water is also important, especially for the aquatic organisms. ஸோ இப்போ ப்ராடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா டிபெண்ட் அப்பான் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர், ரைட்டா. ஸோ தண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அதை பொறுத்து தான் என்ன இருக்கும், அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, பிளான்ட்டினுடைய ஈல்டிங்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூஷனோ, அதாவது பிளான்ட்டினுடைய டிஸ்ட்ரிபியூஷனோ இருக்கும். ஓகேவா. ஃபர்தர் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபார் த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சாலினிட்டி இன் டிஃப்ரெண்ட் வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டரில் இருக்கக்கூடிய உப்புத்தன்மை அப்படின்னு பார்த்தோன்னா சாலினிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரேஷியோஸில் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5% இன்லேண்ட் வாட்டர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்தோன்னா 5%, 30 to 35% சீ வாட்டர், அண்ட் மோர் தென் 100% இன் ஹைப்பர் சாலைன் வாட்டர், அதாவது லகூன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர் சாலினிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதிகமான உப்பு இருக்கக்கூடியது லகூன்ஸில். ஓகேவா. ஸோ பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் டாலரன்ஸ் ஆஃப் சாலினிட்டி ஆர்கானிசம்ஸ் ஆர் டிவைடட் இன்ட்டு 2 types. ஒன்று வந்து பார்த்தோன்னா யூரிஹேலைன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆர்கானிசம் விச் கேன் லிவ் இன் வாட்டர் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டி. ஸோ அப்போ அதிக உப்புத்தன்மை இருந்தாலும் இது என்ன ஆகும், இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் தான் யூரிஹேலின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மெரைன் ஆல்கே அண்டு மெரைன் ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பம்ஸ் அண்டு மெரைன் ஆல்கே ஸ்பீசிஸ், கடலில் வளரக்கூடிய ஆல்கேஸ். அடுத்து ஸ்டீனோஹைலின் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆர்கானிசம்ஸ் கேன் வித் ஸ்டாண்ட் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டி, குறைந்த உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணியில் மட்டுமே வளரக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் ஆஃப் ஈஸ்டுரிஸ். ஈஸ்டுரிஸ் அப்படின்னா அந்த சதுப்பு நிலம் காடு, அதை கடலும் ஆறும் கலக்கிறது இல்லையா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியது ஸ்டெனோஹைலின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி. ஸோ டாக்ஸிசிட்டியை தாங்கக்கூடிய அந்த டாலரண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சோயாபீன் அண்ட் டொமேட்டோ மேனேஜ் டு டாலரேட் presence ஆஃப் cadmium poisoning by isolating cadmium and storing into few group of cells and prevent cadmium affecting other cells. ஸோ சில தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிளாக சோயாபீன் அண்ட் டொமேட்டோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டு டாலரேட் presence ஆஃப் cadmium poisoning, கேட்மியம் பாய்சன்ஸ் இருக்கக்கூடிய சாயில் இந்த பிளான்ட்ஸ் வளரும்போது இது என்ன பண்ணும், ஐசோலேட்டிங் கேட்மியம் அண்ட் ஸ்டோரிங் இன்டு ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸ். கேட்மியத்தை ஐசோலேட் பண்ணி அதை அதுக்குள்ளார வளரக்கூடிய சில செல்களில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அண்டு ப்ரிவெண்ட் கேட்மியம் அஃபெக்டிங் அதர் செல்ஸ். இந்த செல் என்ன பண்ணாது, அதர் செல்ஸை கேட்மியம் வந்து அதர் செல்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணிக்கும், பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ரைஸ் அண்ட் ஐகார்னியா, அதாவது நெல் தாவரமும் ஐகார்னியா வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஹேசன் டாலரண்ட் கேட்மியம் பை பைண்டிங் இட் டு த ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய ப்ரோட்டீன் சிந்தசைஸில் அதோடய என்ன பண்ணிங்க கேட்மியத்தை பைண்ட் பண்ணிக்கும், ரைட்டா. தீஸ் பிளான்ட்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரிமூவ் cadmium ஃப்ரம் contaminated soil. This is known as phytoremediation. ஸோ இந்த ரைஸ் அண்ட் ஐகார்னியா வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது, யூஸ்டு டு ரிமூவ் cadmium ஃப்ரம் contaminated soil. cadmium contaminated soil வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த பிளான்ட்ஸு கேட்மியத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த சாயிலை வந்து பார்த்தோன்னா திரும்ப ஃபெர்டைல் சாயிலாக மாற்றும், ரைட்டா. ஸோ இப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபைட்டோ ரெமிடியேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது விண்டு. ஸோ ஏர் இன் மோஷன் இஸ் கால்டு விண்டு. ஸோ இப்போ காற்று வந்து இயங்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆல்சோ விட்டல் எக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஓகேவா. த அட்மாஸ்பியரிக் ஏர் கண்டெய்ன்ஸ் எ நம்பர் ஆஃப் கேஸஸ், பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதர் கான்ஸ்டியூவன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரில் என்னென்ன இருக்காங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏரில் நம்பர் ஆஃப் கேஸஸ், நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க, பார்ட்டிகல்ஸ் இருக்காங்க, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதர் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க, அண்டு அதர் கான்ஸ்டியூவன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட இருப்பாங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஃபங்கல் ஸ்போர்ஸு இந்த மாதிரி கூட இருப்பாங்க, பாக்டீரியல் ஸ்போர்ஸ் இதெல்லாம். த காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இன் அட்மாஸ்பியர் ஆஸ் நைட்ரஜன் 78% இருக்காங்க,
ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு 0.03%, ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ் வந்து 0.93% இருக்காங்க. The other components of wind are water vapor, gaseous pollutant, dust, smoke particles, microorganisms, pollen grains, spores, etc. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதர் காம்பனண்ட்ஸ். ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதர் காம்பனண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது காற்றுல நமக்கு தெரியாமல் டஸ்ட் பார்ட்டிகல் மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறவங்க. தென் அனிமோமீட்டர் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் விண்ட். அனிமோமீட்டர் அப்படிங்கிறது காற்றினுடைய வேகத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவி தான் என்னது, இந்த அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஸ்பீட் ஆஃப் விண்டை அளக்கக்கூடியது. தென் எஃபெக்ட்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின். ஸோ அதாவது காற்று தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்காங்க. காசஸ் வேவ் ஃபார்மேஷன் இன் லேக்ஸ் அண்ட் ஓஷன் ப்ரொமோட்ஸ் ஏரேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ கடல்லையும் வாட்டர் பாடிஸில் வந்து பார்த்தோன்னா அலைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்காங்க. ஃபார் ப்ரொமோட்ஸ் ஏரேஷன் ஆஃப் வாட்டர். இப்போ அலைகள் உருவாகிறது வந்து பார்த்தோன்னா உள்ள வாட்டர் பாடிஸ்குள்ளார ஏரேஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக. தென் ஸ்ட்ராங் விண்டு காசஸ் சாயில் எரோஷன் அண்ட் ரெடியூசஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ இப்போ வேகமாக வீசக்கூடிய காற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சாயில் எரோஷன் மண்ணரிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தோன்னா ரெடியூசஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ மண்ணினுடைய வளத்தை என்ன பண்ணிடும், குறைச்சிடும். இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ காற்று வேகமாக அடிக்கும்போது இது என்ன பண்ணும், டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டை அதிகப்படுத்தும். ரைட்டா. தென் ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன் இன் அனிமோஃபிலஸ் பிளான்ஸ். ஸோ இப்போ பாலினேஷன், விண்டு பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ஸில் பாலினேஷனை அதிகப்படுத்துறது இந்த விண்டு. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் டிஸ்போசல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், சீட்ஸ், ஸ்போர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான சீடு டிஸ்போசல், ஃப்ரூட் டிஸ்போசல், ஸ்போர் டிஸ்போசலுக்கு காரணமாக இருக்குது விண்டு. ஸ்ட்ராங் விண்ட் மே காஸ் அப் ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீஸ். ஸோ இப்போ பெரிய மரங்களை கூட வேரோட என்ன பண்ணிடும், வேரோட சாய்ச்சிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூனிடைரக்ஷனல் விண்டு. அதாவது யூனிடைரக்ஷனல்னா ஒரே பக்கமாக வீசக்கூடிய காற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிமுலேட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீஸ். ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரீ ஃப்ளாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாக் ஃபார்ம்ஸ். அதாவது ஒரு பக்கமாக அடிச்சிட்டு இருக்கிற காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மரங்களை வந்து பார்த்தோன்னா கொடி மாதிரி ஒரு பக்கமாக பறக்க வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி தான், அதுக்கு பேர் தான் ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர். ஸோ ஃபயர் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஃபேக்டர் காஸ்ட் டியூ டு த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்பஷன். ஸோ இப்போ ஃபயர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா எக்ஸோதெர்மிக்னு சொல்கிறோம். அண்டு எதன் மூலம் உருவாது, இட்ஸ் காஸ்ட் டியூ டு த கெமிக்கல் கம்பஷன், கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்பஷன், எரிக்கிறது மூலமாக உருவக்கூடியது. ரிலீஸிங் ஹீட் அண்டு லைட். ஸோ இப்போ இது எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹீட்டையும் லைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் மோஸ்ட்லி மேன்மேட் அண்டு சம்டைம்ஸ் டெவலப்ஸ் நேச்சுரலி டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ட்ரீ சர்ஃபேசஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா மேன்மேடாக தான் காட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர் ஆகிறது. ஸோ இப்போ நேச்சுரலி ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ட்ரீ சர்ஃபேஸ். இப்போ காட்டு தீன்னு சொல்கிறாங்க இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல உராயிறதுனால அந்த காஞ்ச கட்டைகள் இலைகள் உராசும் போது அது சூடாயிட்டு என்ன பண்ணும், தீ பிடிக்கும். அதை தான் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர் இஸ் ஜென்ரலி டிவைடட் இன்டோ கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர் அண்ட் க்ரவுன் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிரவுண்ட் ஃபயர் விச் இஸ் ஃப்ளேம்லெஸ் அண்டு சப்டெரனியன். ஸோ ஃப்ளேம்லெஸ், இதில் வந்து ஃப்ளேம் இருக்காது. அது அப்படியே என்ன ஆகிட்டு இருக்குன்னா கிரவுண்டோடு அப்படியே புகஞ்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும், மண் கீழே தரையை ஒட்டியே போயிட்டுருக்குறது சப்டெரனியன். அடுத்து சர்ஃபேஸ் ஃபயர் அப்படிங்கிறது விச் கன்சியூம்ஸ் த ஹெர்ப்ஸ் அண்ட் ஷ்ரப். ஸோ சின்ன செடிகளையும் புதர் செடிகளையும் முழுசாக எரிக்கக்கூடியது சர்ஃபேஸ் ஃபயர். க்ரவுன் ஃபயர் அப்படிங்கிறது விச் பர்ன்ஸ் த ஃபாரஸ்ட் கெனப்பி. ஸோ ஃபாரஸ்ட் கெனப்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எரிச்சறது வந்து பார்த்தோன்னா க்ரவுன் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபயர் கேஸ் டைரக்ட் லேத்தல் எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ஸ். ஸோ இப்போ டைரெக்டாகவே தாவரங்களை கொல்லக்கூடியது. பர்னிங் ஸ்கேர்ஸ் ஆர் த சூட்டபிள் பிளேசஸ் ஃபார் த என்ட்ரி ஆஃப் பேரசைட்டிக் ஃபஞ்சை அண்டு இன்செக்ட்ஸு. ஸோ இப்போ எரிஞ்ச இந்த தழும்புகள் வழியாக என்ட்ரி ஆஃப் பேத்தஜன்ஸ் வந்து உள்ள நுழையிறதுக்கு இது வழிவகுக்குது. அண்ட் இட் பிரிங்ஸ் அவுட் த ஆல்டர்னேஷன் ஆஃப் லைட், ரெயின்ஃபால், நியூட்ரியன்ட் சைக்கிள், ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில், pH, சாயில் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ இப்போ சாயிலினுடைய மொத்த கெமிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் நேச்சரை மாற்றக்கூடியது. சம் ஃபஞ்சை விச் க்ரோ இன் சாயில் ஆஃப் பர்ன்ட் ஏரியாஸ் கால்டு பைரோஃபிலஸ். சில பூஞ்சைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எரிஞ்ச அந்த சாம்பல் நிலத்தில் வளரும். ஸோ அப்போ அதுங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா பைரோஃபிலஸ் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் பைரோனிமா கன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில காலம்ஸ் கொடுத்துருங்க. அதாவது இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவோம். ஃபயரை இண்டிகேட் பண்ணக்கூடியவங்க டெரிஸ், பொதுவாக ஃபர்ன் அண்டு பைரோனிமா ஃபங்கஸ் இண்டிகேட்ஸ் த பர்ன்ட் அப் அண்டு ஃபயர் டிஸ்டர்ப்டு ஏரியாஸ்.
தீப்பிடித்த ஏரியாக்களையும், ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல தீ ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இந்த டெரிஸ் ஃபர்ன்ஸும் அந்த பைரோனிமா ஃபங்கஸும் வளர்ந்துருந்துச்சுனாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ தே ஆர் கால்டு இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபயர் பிரேக்கர்ஸ். இட் இஸ் a gap made in the vegetation that acts as a barrier to slow down or stop the progress of fire. ஸோ அப்போ ஃபயர் பிரேக் அப்படின்னா, இப்போ காட்டுத்தீ பரவலாக எரிஞ்சிக்கிட்டே போகும். அது நேச்சுரலாகவே என்ன ஆகும் அப்படின்னா சில இடத்துல ஸ்டாப் ஆகும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சம் வெஜிடேஷனாக இருக்கலாம் அல்லது அதர் ஏரியாஸாக இருக்கலாம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபயர் பிரேக்கர்ஸ்னு பேர். A natural fire break may occur when there is a lake of vegetation such as rivers, lake and a canyon found in between the vegetation may act as a natural fire break. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு, குளம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கேனியன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஃபயர் பிரேக்கர்ஸாக இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரைட்டிடோம்ஸ். ஸோ ரைட்டிடோம் அப்படிங்கிறவங்க இட்ஸ் அ ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் பை த பிளான்ஸ் அகேன்ஸ்ட் ஃபயர். தாவரங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ரைட்டிடோம்னு சொல்லுவோம். இந்த அவுட்டர் பார்க் ஆஃப் ட்ரீஸ் விச் எக்ஸ்டென்ஸ் டு த லாஸ்ட் ஃபார்ம்டு பெரிடம் இஸ் கால்டு ரைட்டிடோம். அதாவது அவுட்டர் பார்க், மரத்தினுடைய அந்த வெளிப்பட்டை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெளிப்பட்டை தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ரைட்டிடோமாக மாறி இருக்கும். அப்போ அங்கே யார் மாறி இருக்காங்க அப்படின்னா பெரிடம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் சூப்பரைஸ்டு பெரிடம், கார்டிக்கல் அண்டு ஃப்ளோயம் டிஷ்யூஸ். அந்தந்த ரைட்டிடோமில் யார் யார் இருக்காங்கன்னா சூப்பரைஸ்டு பெரிடோம். சூப்பரைஸ்டு அப்படின்னா சூப்பரின் ப்ரெசன்ட் இன் த வால் லேயர்ஸ், ரைட்டா. ஸோ அப்போ அதாவது சூப்பரின் அப்படிங்கிறது செகண்டரி செல்லுலர் காம்பனண்ட்டு. ஸோ அப்போ அவங்க நிறைய படிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கார்டிகல் செல்ஸ் அண்டு ஃப்ளோயம் டிஷ்யூஸ் இவங்களாம் இருக்கிறதுனால தான் அது வந்து திக்காக ரைட்டிடோமாக ஃபார்ம் ஆகிருக்கும். இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்டெம் அகென்ஸ்ட் ஃபயர், வாட்டர் லாஸ், இன்வேஷன் ஆஃப் இன்செக்ட் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பை மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் ஒரு கவரிங் லேயராக, அதாவது எதுவுமே உள்ளே வந்து ஃபயர் தாக்காமல் இருக்கிறதுக்கு, வாட்டர் லாஸ், உள்ளேருந்து வாட்டர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு, இன்வேஷன் ஆஃப் இன்செக்ட்ஸ், பூச்சிகள் மரத்துக்குள்ளார போகாமல் இது வண்டுகள் குடையாமல் இருக்கிறதுக்கு, அண்ட் ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன் பை மைக்ரோ இன்வேஷன் ஆஃப், அதாவது ப்ரிவெண்ட் இன்வேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் தடுக்கக்கூடியது தான் இந்த ரைட்டிடோம் அப்படிங்கிறது.